ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தோசை தவாவில் தோசை ஊற்றும்போது சில சமயத்தில் அந்த தோசை வந்து கல்லுலேயே ஒட்டிக்கிட்டு நமக்கு வந்து சரியாக எடுக்க வராது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வீட்டில் கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதோட மேலே அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கத்திரிக்காவாக இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல்லில் தேய்க்கிறதுக்காக வெங்காயம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெங்காயம் வந்து நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் வச்சு அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ண உடனே அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காவோட காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி தோசை தவாவில் தோசை ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கிற பிரச்சனையை வந்து ரொம்ப அழகாக வந்து சரி பண்ணிடலாம். நான்ஸ்டிக் தவாவில் வந்து நம்ம தோசை ஊற்றும்போது எப்படி உங்களுக்கு ஒட்டாமல் வருதோ அதே மாதிரி ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வருங்க. எடுக்கிறதுக்கு அப்படியே பேப்பர் மாதிரி மேலே எழுந்து வரும். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து திருப்ப வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எறாலாம் வந்து க்ளீன் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் அதோட இந்த குடல் பகுதி இருக்குல்ல, அதை வந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கு மறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் க்ளீன் பண்ணாமல் இப்போ கடையில் வந்து வாங்குகிற இடத்துலையே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி அந்த மேலே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கருப்பாக நீட்டாக தெரியுது இல்லையா, அது வந்து ஒரு விதமான குடல். அந்த குடல் வந்து அவங்க எடுத்து க்ளீன் பண்ணி தரவே மாட்டாங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்கிற இது வரைக்குமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி மேலே குடல் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பின் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து குத்தி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, மேலே பகுதியில் லைட்டாக குத்திட்டு அதை வந்து பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கையில் வந்துடும். ஸோ கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்தோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அருவா யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இப்போ வீட்டுக்கு வெளியில் வந்து ஏதாவது கல் அந்த மாதிரி இருந்தது, இல்லை வாசப்படியில் அப்படி கொண்டு போயிட்டு வந்து அந்த தேங்காயை அடித்து உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு மேலே செய்யாதீங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு தோசை பரட்டி மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம இன்றைக்கி வந்து பாதிக்கு பாதியாக வந்து தேங்காய் உடைக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செதற்காய் மாதிரி உடைச்சிருவாங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ துருவி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ சட்னிக்கு அப்படின்னா பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம். அதுவே வந்து துருவி நம்ம வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி துருவ முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் கவரில் தேங்காய் வந்து உள்ளே வச்சுக்கோங்க, நல்லா சுற்றிக்கிட்டு. இப்போது நான் வந்து அந்த தோசை பரட்டி யூஸ் பண்ணி ஒரு 4 அடி தான் அடிச்சிருப்பேன். சுற்றி கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து அடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து தேங்காய் உடஞ்சி வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எந்த இடத்துலையுமே வந்து கட் பண்ணலை. ஒரு 4 அடியிலேயே அழகாக வந்து தேங்காய் உடஞ்சி வந்துருச்சு. அந்த தண்ணி வந்து வெளியே போனதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் கவரே வந்து லைட்டாக டேமேஜ் ஆகி வெளியே வந்து தண்ணியுமே லீக் ஆகி போனது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அருவா தேவைப்படாது. ஒரே ஒரு தோசை திருப்பி மட்டும் இருந்தால் போதும். அந்த தோசை திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். குக்கரில் வந்து நீங்கள் சாம்பாருக்காக பருப்பு வேக வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து பருப்பு எல்லாமே வந்து சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை வந்து விசில் போட்டு மூடிடுவோம் இல்லையா. பருப்பு வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ பருப்பை வந்து கடைஞ்சிட்டு நம்ம சாம்பாரோ ஏதோ ஒன்று நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது இப்போ நம்ம அந்த பருப்பு வேக வைக்கும்போது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நுரை கட்டி வரும். அந்த நுரை வந்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புக்குள்ள அது போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அதில் வந்து ஒரு விதமான அமிலத்தன்மை இருக்கிறதுனால நமக்கு கை கால் வலி முட்டி வலி வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து அதுதான். ஸோ அதனால் எப்போவுமே வந்து பருப்பு வேக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மாதிரி அந்த நுரையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வடை செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்பு தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வடை தட்டி போடும்போது ரொம்ப அழகாக அந்த ஷேப்புமே வந்து நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வடை தட்டி போடும்போது கையில் வந்து எண்ணெயுமே வந்து பட்டு அது கொப்பளமாகி புண்ணாகி அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிகினர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பக்காவான ஷேப்பில் சூப்பராக நீங்கள் வந்து உளுந்த வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த டீ வடிகட்டியோட பின் பக்கத்தில் லைட்டாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வடை மாவு அதுக்கு மேலே வந்து எடுத்து வச்சு தட்டினேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய் வந்து கொதிக்கும் போது இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ வடை வேணும்னாலும் நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனி ஒரு ஆளாக வந்து செஞ்சிடலாம். அதே மாதிரி ஒரு துளி ஆயில் கூட உங்களோட கையில் வந்து படாமல் ரொம்ப அழகாக வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஷேப்புமே உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். அதே மாதிரி நீங்கள் வடைக்கு வந்து எடுக்கிற மாவு வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மாவு வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வடைக்கு வந்து நீங்கள் வெங்காயம்லாம் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, வடை வந்து செய்ய போகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து செய்ய போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் மாவுமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியான மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு 4 வெண்டைக்காய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர அந்த மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாங்க. இதுக்காக நான் வந்து எடுத்துருக்கிறது ஒரு 4 பிஞ்சு வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதி காம்பு, அடிப்பகுதி காம்பு இது 2த்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கை கால் வலி, முட்டி வலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரியவங்க கூட இப்போ மாடிப்படி ஏறணும் இறங்கணும் அப்படின்னா ரொம்பவே மூச்சு வாங்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து முட்டி கால் வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ வயசாயிடுச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பேக் மாதிரி வந்து போட போகிறோம். இது வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. நிறைய உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து அந்த வெண்டைக்காயை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இது உடச்ச உளுந்தாக இருந்தாலும் சரி, முழு உளுந்தாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்காக கருப்பு உளுந்து மட்டும்தான் சேர்க்கணும். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்தெல்லாம் வந்து சேர்த்துறாதீங்க. லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து வெளியில் விளையாட போவாங்க. விளையாட போயிட்டு வந்துட்டு கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த மாதிரி வந்து பேக் நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வர அந்த முட்டி கால் வலி கூட இல்லாமையே போயிடும். இந்த பேக் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற தண்ணியில் நீங்கள் அதை வந்து தொடச்சி எடுத்துலாம். அப்படி இல்லைனா வாஷ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் குளிக்கலாம். இந்த மாதிரி வந்து செய்யலாம். இது வந்து வாரத்தில் ஒரு 2 தடவையாவது நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்க முட்டி கால் வலி, கை கால் வலியில் அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக எடுத்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறேன். 2 முட்டி கால்லையுமே நான் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுறேன். என்னோடய பையனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது விளையாட போயிட்டு வந்தால் முட்டியெல்லாம் வலிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்காக தான் இந்த பேக் வந்து போடுறேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இப்போ அவனுக்கு முட்டி கால் வலியும் இல்லை. கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ எப்போல்லாம் போடுறோமோ அந்த டைமுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.